இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2004 ரிலீஸ் ஆன த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அவங்கள பத்தின இன்ட்ரோவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்டடிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு பெரிய காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், அங்க சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கறதா ஹீரோவோட லைஃப். ஒரு ஆடிட்டோரியம்ல இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா நீங்க பெஸ்டா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும். அதை சொல்லும் போது அங்க இருக்க ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் இது சரின்னு பட்டா நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்காக அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் அங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு ஐடியாவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பண்ணின ஒரு விஷயத்த அங்க இருக்க மக்கள் கிட்ட அவன் சொல்றான். ஒரு ஸ்கிரீன்ல ஒரு பையனோட முகத்தை போட்டு காமிச்சு இவன் இப்ப வேற ஒரு ஊர்ல இருக்கான், கொஞ்சம் பொருளாதார ரீதியா அவங்ககிட்ட பெருமளவுக்கு பணம் இல்ல. அப்படி இருக்கும்போது ஹீரோ ஒரு குரூப் மாதிரி சேர்த்து அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சு இங்க அவனை படிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத பேச அதை கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பிரின்சிபலும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம காலேஜில் கூட இந்த மாதிரியான ஒரு பையன் இருக்கான, ஹீரோவுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கலாங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா வீக்கெண்ட் லீவ் வந்துட்டதுனால அங்க இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஜாலியா ஊர் சுத்த கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் போகல, கூடவே அவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவனுக்கு எடுக்கிறதே இவங்க தான். இத்தனை நாளா இவன் சிங்கிளா இருக்கிறதுக்கு காரணம் கூட இவனுக்கு 2 பேர் தான் வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாம் இப்படி ஜாலியா ஊர் சுத்ததை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஆசை வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட நாமளும் இந்த மாதிரி போலாமா, போய் ஊர் சுத்தி பார்க்கலாங்கிற மாதிரி பேச அந்த கண்ணாடி போட்டுருக்கவங்க கொஞ்சம் படிப்ஸ் போல, அதெல்லாம் முடியாது, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இன்னொருத்தன் அவன் சொல்லவே தேவையில்ல, புதுசா ஒரு 4-5 அடல் படங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த சீடியை வச்சு நான் வீட்டுல போய் போட்டு பார்க்க போறேன், உன்ன மாதிரி தேவையில்லாம எனக்கு வெளியே சுத்ததெல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு யோசனை வருது, நீங்க வந்தா வாங்க, வரலன்னா போங்க, நான் போதா போறேன்னு சொல்லி அவன் கார் எடுத்துட்டு கிளம்புறான். அப்போ இவனுக்கு முன்னால போன கேங் எல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட அவங்க ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ அதுக்கு பின்னால போனதுமே இவனும் அதே கேங் தான் சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் இவனை துரத்த ஆரம்பிக்கிறார். ஹீரோவும் வேகமா போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவரு தன்னோட காரை கொண்டு போய் இன்னொரு கார் மேல கிராஷ் பண்ணிடுறாரு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இதுக்கு மேல நிக்கவே கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ வேகமா போய்கிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல, ஒருவேளை இப்படி எல்லாம் நடந்துருமோன்னு சொல்லி ஹீரோ அவனுக்குள்ளேயே ஒரு கற்பனை பண்ணி பார்த்திருக்கான். ஆக இவன் இன்னும் காரை ஸ்டார்ட் பண்ண கூட கிடையாது, நம்ம எங்கேயும் ஊரெல்லாம் சுத்த வேணாம், வீட்டுக்கே போலாங்கிற மாதிரி ஹீரோ கிளம்பிட்டான். அவன் வீட்டுக்கு போனதுமே அவன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கார் ஒன்று நிக்குது. இதனால வரைக்கும் அந்த காரை அவன் பார்த்தே இருக்க மாட்டான். அது போக அவன் பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு குடி வந்திருக்கும் போல இருக்கு. அங்க குப்பையெல்லாம் கொட்டுறதுக்காக அவ வர ஹீரோ அவளை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே போய் ஒரு டஸ்ட்பின் மேல முட்டிக்கிறான். இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வந்ததும் ஹீரோவோட அங்கிள் யாரோ வந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் அவர் ஹீரோ கிட்ட சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறார். அடுத்து என்ன பண்ண போற, நம்ம ஊர்லயே ஒரு குரூப் இருக்குல்ல, நம்ம ஏதாவது படிச்சுட்டு இருப்போம், நீ இதை படிக்கலாம்ல அதை படிக்கலாம்லன்னு சொல்லி ஹீரோவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. எப்படியாவது இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிச்சா போதுனாங்கிற மாதிரி ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். அவன் வீட்டுக்குள்ள வந்ததும் அவனோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ புதுசா வந்திருக்க ஒரு சீடியை பார்த்துட்டு இருப்பான் போல, அந்த பொண்ணு அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லி அவளை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்றானா, நீ பார்த்திருக்க பொண்ணை விட எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புலயே புதுசா ஒருத்தி வந்திருக்கா, அவ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா, அவளோட அழகை சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லைங்கிற மாதிரிலாம் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமாயிரு. அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ இங்க தயங்கி நின்னுகிட்டே இருக்காத, தயவு செஞ்சு அவ பக்கத்துல போய் பேசு, ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ, இது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா நான் என்னென்ன பண்ணுவேங்கிறது எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி இவன் பாட்டு கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோக்கு தெரியல இவனை பத்தி, நீ வெறும் வாய் பேச்சு மட்டும்தான், சும்மா ஏதோ வளரிட்டு இருக்காத, நம்ம நரிக்கூட்டத்தை பத்தி எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவன் சொல்றான். அவன் ஏதோ விட்டு சீடி தான் பார்த்துட்டு இருப்பான் போல. அந்த வாய்ஸ் ஹீரோவுக்கு டிஸ்டர்ப் ஆக எத்தனை டைம் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் கூட பேசும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்காத, எனக்கு மூட் அவுட் ஆகுது, நீ திருந்தவே மாட்டியாடாங்கிற மாதிரி இவனை திட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஜன்னலை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறத அவளும் பார்த்துறா. சடனா ஹீரோ இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததை வேற இந்த பொண்ணு பார்த்துருச்சு, இதை மட்டும் நம்ம அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்க. ஹீரோ நினைச்ச மாதிரியே அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இவங்க அம்மா அப்பாவோட பேசிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன நினைச்சுக்கிறானா, ஆஹா நம்ம பார்த்த இந்த விஷயத்த சொல்லிட்டா போல இருக்கு, சரி பக்கத்துல போய் சமாளிப்போம்னு சொல்லி ஹீரோ பயந்துகிட்டே கிட்ட போக ஹீரோயின் இங்க நடந்த அந்த விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லல. இவங்க புதுசா வந்திருக்கனால ஷாப்பிங் போறதுக்காக ஹீரோவை கொஞ்சம் ஹெல்ப் கூப்பிட்டுருக்கான். சரின்னு ஹீரோவும் போறான். அப்போ ஹீரோயின் நீ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்ததானங்கிற அந்த விஷயத்த கேட்க ஹீரோ அது எதிர்ச்சியா நடந்தது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ எப்படி என்ன ட்ரெஸ் இல்லாம பாத்தியோ அதே மாதிரி நானும் உன்ன ட்ரெஸ் இல்லாம பாக்கணும்னு சொல்ல ஹீரோ அந்த நைட் டைம்ல ரோட்ல யாருமே இல்லாதனால அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிக்க ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஒரு செகண்ட்ல இவனோட அண்டர்வேரை கீழே கழட்டி போட்டுருப்பான். அதை எடுத்துட்டு அந்த கார் எடுத்துட்டு போயிடுறான். இவன் ஒட்டு துணி இல்லாம காருக்கு பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி பொழைச்சு போட்டுன்னு சொல்லி காரை நிப்பாட்டி ஹீரோவை பிக்கப் பண்ணிக்க. இதுக்கு அதுக்கு சரியா போச்சு, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த கதையெல்லாம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ சொல்லிக்கிட்டு அவன் என்ன சொல்றானா, இதுவே உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா அவளுக்கு ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துட்டு வந்திருப்பேன், நீ எதுவுமே பண்ணாம வந்திருக்க, நீ சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்கும் போது இவனுக்கு சரியான அப்செட் ஆகுது. ஒரு நண்பன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்காங்கிறதுக்காக சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இப்படியே நோஸ்கர் பண்ணிட்டானு சொல்லி அவன் வருத்தப்படுறான். ஹீரோ அவன் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பத்தியே அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த பக்கம் திரும்பி ஜன்னலை பார்க்கும்போது ஹீரோயின் கார்ல ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவனை பார்த்தா அவ கை காமிக்கிறான். படிச்சது போதும் வா, நம்ம 2 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போலாங்கிற மாதிரி கூப்பிட ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் கட் அடிச்சுட்டு ஹீரோயின் கூட வெளியே ஊர் சுத்துறதுக்காக கிளம்புறான். இதுதான் அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் டேட்டிங் நினைக்கிறேன். ஹீரோ ஒரு சின்ன பையனுக்காக மணி கலெக்ட் பண்ணி அவனை இங்க ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருப்பான்ல, இந்த விஷயத்தெல்லாம்
எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம மட்டும் லைஃப்ல முன்னேறினா போதும்னு நினைக்காம மத்தவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஹீரோவோட மனசு ஹீரோயினை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியும். ஈவினிங் வரைக்கும் ஊரை சுத்திட்டு இருக்காங்க. நைட்ல ஹீரோயின் ஏதோ ஒரு த்ரில்லிங்கா ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லி யாருனே தெரியாத ஒருத்தனோட வீட்டுக்கு முன்னால காரை நிப்பாட்டிட்டு அந்த கேட்டை எகிரி குதிச்சு அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்குள்ள போய் ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோவும் அவனும் போய் சேர்ந்து குளிக்கலான்னு உள்ளுக்குள்ள இறங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஹீரோட பிரின்சிபல் இருப்பாருல்ல அவரோட வீடுதான் சொல்லி இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது வா கிளம்பலாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நீ ரொம்ப பயப்படுற ஃப்ரீயா விடு அதை பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்ல வேலை இவர்கிட்ட மாட்டாம அவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவோட ஆர்வ கோளர் ஃப்ரெண்டும் படிப்பு ஒருத்தர் இருப்பான்ல அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வில்லங்கமான படத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த சமயம் அவங்க வீட்டு காலிங் பெல் யாரும் அடிக்கிறேன். ஹீரோயின் தான் வெளியே நின்றுட்டு இருக்கா. ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிட்டு உள்ள வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேட்க இவன் வாய போனது ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அது புதுசா யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து இப்படி கேக்குறாங்களேன்னு நினைக்கிறேன். கடனா இந்த பக்கம் இருந்து ஹீரோ ஒரு என்ட்ரியை கொடுக்க இதுதான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் உனக்கு உடம்பு பூரா மச்சம் இருக்கு அதனால தான் இந்த மாதிரியான ஒரு அழகான பொண்ணு மாட்டி இருக்குங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கானுங்க. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு போய் ஃபிலிம் காட்டணுங்கிறதுக்காகவே ஹீரோ அடுத்த நாள் அவங்க கிளாஸ்ல ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு ஹீரோயினை கூட்டாங்க போறான். அவங்க கேங்லயே ஒரு பிளே பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ஹீரோயினோட பேசிக்கிட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை இந்த பக்கம் கூட்டு வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கட்டும் நாம ரெண்டு பேரும் பேசலாங்கிற மாதிரி. ஆனா ஹீரோக்கு இப்ப ரொம்ப பயம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்க இது ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டானா நாம என்ன பண்றதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ள பூந்து ஹீரோயினுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க அங்க இருக்க எல்லாருமே இதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோவை எல்லாருமே ஒரு டம்மி பீஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ வாழ்க்கையிலே நாம ஏதோ மிகப்பெரிய விஷயத்தை சாதிச்சிட்ட மாதிரி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா வரான். ஹீரோவோட ஆர்வ கோளர் ஃப்ரெண்டு இவனை அங்க ஒரு மியூசிக் ரெக்கார்டிங் ரூம் இருக்கு அங்க தனியா கூட்டிட்டு போறான். எதுக்காகன்னு பார்த்தா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு கேடுகட்ட உலகத்துல தான். ஆனாலுமே இது ரொம்ப அழகானதுன்னு சொல்லிட்டு ஒரு கேசட் எடுத்து அதை போட்டு விடுறான். அது என்னன்னு பார்த்தா அது ஒரு பிட்டு படம். அதுல யாரு வராங்கன்னு பார்த்தா ஹீரோயின் தான் வராங்க. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு அவன் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சு தூள் தூளா போயிடுச்சு. அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா பரவாயில்ல அவ எப்படிப்பட்டவளா வேணாலும் இருக்கட்டும் நீ அவளை எனக்காகவாது நான் சொல்றேன் அந்த விஷயத்த பண்ணி ஆகணுங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ இதுக்கு மேல அவளோட முகத்திலே நான் முழிக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே நின்னுகிட்டு நீ மட்டும் அவ கூட சேர்ந்து ரூம் போடலன்னு சொன்னா கத்தி எடுத்து என்னோட கழுத்து எடுத்துட்டு நான் இங்கேயே செத்து போவாங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ வெறியாகி சோகமா கார்ல தனியா போய்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு படம் நடிக்கிறவ கூட நம்ம பழகிருக்கமேன்னு சொல்லி ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் அங்கதான் இருக்காங்க. அவங்க அப்பா கூடயும் அம்மா கூடயும் அவன் பேசி இவனோட சின்ன வயசு போட்டோக்கெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்க்கும்போது கூட ஹீரோக்கு டபுள் மீனிங் மைண்டடா தோணும். அவன் அந்த கேசட்ல பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறான். இதை ஹீரோயின் நோட் பண்றான். அவனோட ரூமுக்குள்ள போனதுமே ஏதாவது பிரச்சனையா எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கிற மாதிரி கேட்க ஹீரோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிற. சரி நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போயிடுறான். இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு இவனுக்கு தப்பு தப்பான அட்வைஸ் எல்லாம் கொடுத்துரும். என்னன்னா அந்த பொண்ணு உன்னை காதலிக்கல உன்னை சும்மா யூஸ் பண்ணிக்க தான் பாத்துருக்க நீயும் அவளை அதுக்காக பயன்படுத்திக்கோங்கிற மாதிரி கேவலமான ஐடியாவை கொடுத்துருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நைட் டைம் வெளியே போயிட்டு இருப்பாங்கல்ல அப்போ ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து ஹீரோ ஹீரோயின்ட்டே கொடுக்குறான். எதுக்கு இதுன்னு கேட்க நீ இது உனக்கு குடிக்கணும். ஆமா ரெண்டு பேரும் பார்ட்டி மாதிரி ஒன்னு என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரிலாம் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே இவனோட ஐடியா கிடையாது அவனோட ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டல்ல ஒரு ரூம் ஒன்று புக் பண்றாங்க. அவங்க உள்ள போனதுமே ஹீரோயின் இவங்கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸா இருக்க மாதிரி நடந்துக்கிறேன். இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட நீ எவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. நான் அந்த மாதிரியான படங்கள் நடிச்சிருக்கிற அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு அதை பார்த்துருக்கேன். அதனால நீ இப்போ இப்படி என்கிட்ட நடந்துக்கலாங்கிற மாதிரி நினைச்சிரு. பர்சனலா உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் நீ பண்ண இந்த விஷயம் என் மனசை ரொம்பவுமே காயப்படுத்திருச்சு. இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு இவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது புரியுது. அது இல்லாம ஹீரோயினை இவன் எவ்வளவு காதலிச்சிருக்காங்கிறதும் அவங்கள கொஞ்ச நாள் சந்திக்காம இருக்கும் போது தான் இதெல்லாம் ஹீரோ தெரிஞ்சுக்க நம்ம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறக்காக ஹீரோயினை பார்க்க அவளோட வீட்டுக்கு போக அங்க உள்ள பார்த்தா ஆல்ரெடி வேற எவனோ ஒருத்தர் இருக்கான். அதை பத்தி எதுவுமே கேட்காம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வந்தார். அதே சமயம் அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்த ஒருத்தன் வெளியே வரான். அவன் ஹீரோ கிட்ட தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். நீ ஃப்ரீயா இருந்தா நீயும் வான்னு சொல்லி ஹீரோவையும் கூட்டிட்டு போறான். எங்கன்னு பார்த்தா ஒரு கிளப்புக்கு வந்திருக்காங்க. அந்த கிளப்ல எல்லாமே செமியோட ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்த இடத்துல தான் ஹீரோ அப்பனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வயசான பெருசு இருப்பாருல்ல இவனுக்கு எப்ப பார்த்தா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆளுங்க சுத்திட்டு இருக்கிறத ஹீரோ பார்க்க ஹீரோ கூட ஒருத்தர் இருப்பான்ல அவன் இவங்க ரெண்டு பேரையும் கோத்து விட்டுறான். அவன் யாருன்னு பார்த்தா இந்த அடல்ட் படங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றவன். அவன் ஹீரோயினை திரும்பவும் நடிக்க சொல்லி தான் ஏதோ டார்ச்சர் பண்றதுக்காக இங்க வந்திருப்பான் போல. இங்க நடந்த இந்த எல்லா விஷயம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் காதலியோட பிரேக்கப் ஆனதை சரி பண்றதுக்காக தான் ஹீரோ அங்க போயிருப்பான். ஆனா அவனோட ஆர்வ கோளார் ஃப்ரெண்டு அதை பத்தி எல்லாம் எதுவும் கேட்காம நீ கிளப்புக்கு போனல அங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காளு எந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்க நாங்களும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்கும்போது ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. உனக்கு 24 மணி நேரமும் எப்பவும் அதே நினப்பு தானே அதை விட்டு வெளியே வந்து வேற ஏதாவது கொஞ்சம் யோசிடாங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்டை அவன் திட்டிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா நீ எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ட அதனால தான் எங்களோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது இப்படி எல்லாம் அவனோட
அவனோட சோக கதையை அவன் புலம்பி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணிட்டதுனால இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க கிளம்ப ஆரம்பிக்கிறா. யாரு கூடனா அந்த ப்ரொடியூசர் ஒருத்திருப்பான்ல அவன் கூட. அவனுக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷம். ஹீரோயின் பல நாட்களா இந்த பிசினஸ்குள்ளேயே வராம இருந்திருப்பான். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து காசு சம்பாதிக்கிறாங்கிற மைண்ட் செட்ல அவன் பிக்ஸ் ஆகி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ அவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஹீரோயினை இங்க போக வேணாங்கிற மாதிரி சொல்றான். பட் இருந்தாலும் அவங்க ஹீரோ பண்ண அந்த விஷயத்தை ஏத்துக்காம அவன் இவ்வளவு சொல்லியும் இதை கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான். இந்த விஷயத்தை எல்லாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். அவங்க 3 பேரும் சேர்ந்து ஹீரோயினை தேடி போகலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அங்க ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல தான் ஹீரோயின் இருக்கா. அங்க போறான். அந்த ஆர்வ கோளார் ஃப்ரெண்டு அவன் கையில ஒரு வீடியோ கேமரா மாதிரி வச்சு இங்க இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க. பிரஸ் பீப்புளுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள அலௌட் இல்லங்கிற மாதிரி அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டு சொல்றான். ஆனா நம்ம ஆளு இல்ல நாங்க ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், சும்மா இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு அமைதியா இருக்கு. ஹீரோ உள்ள போனதும் இந்த பொண்ணுங்களெல்லாம் மேடையில நிக்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஹீரோயின்ட்ட என்னோட லைஃப்ல நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான், என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் இப்படி எல்லாம் பேசினதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமா போயிடுது. அந்த பக்கம் கீழே இறங்கி நடந்துகிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒருத்த வரான். ஆல்ரெடி ஹீரோயின் வந்து இப்போ புதுசா அந்த ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான்ல அவங்க கூட தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பெரிய ப்ரொடியூசர் வந்து நீ அவங்க கூட இருக்கிறத விட நம்ம கம்பெனிக்கு ஏதாவது வீடியோஸ் பண்ணி கொடுத்தா வர அமௌண்ட்ல உனக்கு 80% ஷேர் கொடுக்குறாங்க மாதிரி ஹீரோயினை அவன் பேசி கரெக்ட் பண்ண பாக்குறான். அதுக்குள்ள அந்த பழைய ப்ரொடியூசர் வந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டுறான். ஹீரோயின் எப்பவுமே எனக்காக மட்டும்தான் படங்கள் பண்ணுவாங்கிற மாதிரி அவன் பேசுறான். அவன் ஹீரோ கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்கனால ஹீரோயின் என்ன சொல்றானா, ஹீரோயின் இதுக்கு மேல இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க வேணாம், நாங்க 2 பேரும் லவர்ஸ் ஆகி செட்டில் ஆகிற மாதிரி பேச நீங்க தான் பிரேக்கப் பண்ணிட்டீங்களே, அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாள், எதுக்காக திரும்ப திரும்ப நீ உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்க, என்னோட பிசினஸ் இதனால ரொம்ப அடிபடுது, உள்ள வராதன்னு சொல்லி ஹீரோவை கோவமா பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இதனால் வரைக்கும் அவன் இவன் கூட ரொம்ப அன்பா பேசி இருந்திருப்பான். பட் இப்ப இந்த காசு விஷயம் வந்ததுனால அவனோட ஒரிஜினல் முகமே ஹீரோக்கு இப்பதான் தெரியும். இந்த பக்கம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிளப் வரைக்கும் வந்துட்டான். இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சைட் அடிக்கலாங்கிற மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க புதுசா ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவளுக்கு இந்த மாதிரி அடல்ட் பிலிம் எல்லாம் நடிக்கணும்னு ஆசை. இவங்க டைரக்டர்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி அவ பக்கத்துல உட்காந்து அங்க இங்கன்னு சொல்லி கையை வச்சு தடவிட்டு இருக்கான். இதுல அவளோட பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கான். அவனும் இங்க கை வச்சு பாருங்க அங்க கை வச்சு பாருங்கன்னு சொல்லி தன்னோட காதலிய இந்த டைரக்டர் கிட்ட கொண்டு வந்து பெரிய படம் பண்ணி செட்டில் ஆகணுங்கிற மாதிரி அவன் நினைப்பான் போல. அந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் இருப்பான்ல அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி. யாரு இவங்க டைரக்டர்ஸ், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவங்க எதுவுமே தெரியாத ஸ்கூல் பசங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு வெறியாயிடுது. இதனால இந்த பசங்க 2 பேர்த்தையும் அவங்க துரத்துறாங்க. அதுல ஒருத்தன் மேல மாடியில இருந்து கீழே குதிச்சு இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிட இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை பார்க்க போறான். அவன் கையில ஒரு பேப்பர் இருக்கும். அதுல ஏதோ ஹீரோயினோட போட்டோவை டிராயிங் பண்ணிருப்பான்னு நீ யாருங்கிறது உனக்கு உண்மையா தெரியல, இந்த போட்டோல அதை நான் வரைஞ்சிருக்கேன், உனக்கு நீயே ஒரு போலியான பிம்பத்தை கொடுத்துட்டு உனக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்குள்ள உன்னோட வாழ்க்கைய நீயே திணிக்க பாக்குற, உண்மையான நீ இது கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ வசனம் எல்லாம் பேசிட்டு போயிடுறான். அப்பதான் ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தப்பையும் உணர்ந்து இதுக்கு மேல இந்த ஃபீல்டுக்குள்ள வருக கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாள் ஹீரோவை பாக்குறதுக்காக அங்க ஸ்கூலுக்கு நீ சொன்னது கரெக்ட் தான், நான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு மேல அந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட இதை கேட்டு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். தன்னை விட்டு பிரிஞ்சு போன காதலியே அவனுக்கு கிடைச்சான்னு சொல்லி. அதே சமயம் இந்த பக்கம் அந்த பழைய ப்ரொடியூசர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் திரும்பவும் படங்கள் நடிக்க போறான். இதை வச்சு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி பிளான போட்டிருப்பான். அது அத்தனையுமே ஹீரோ இப்ப வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ஹீரோ மேல டென்ஷன் ஆகி அவனை கிளாஸ்குள்ள வந்து இழுத்துட்டு போறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, கூடிய சீக்கிரம் எனக்கு படிச்சு முடிச்சது நல்ல ஜாப் கிடைச்சிரும், அதுக்கு அடுத்து நான் வேலைக்கு சேர்ந்துட்டா உங்களுக்கு ஹீரோயின் அட்வான்ஸா வாங்கின அமௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து கழிச்சிருவாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி டென்ஷன் ஆகி ஹீரோவை போட்டு பொழந்துக்கிட்டு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அவளை வச்சு நான் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம்னு எத்தனை கனவு கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேன், அது அத்தனையுமே நீ வீணா கேட்டேன்னு சொல்லி ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் வாயு மூக்கெல்லாம் ரத்தம் வந்துட்டு சரி நமக்குள்ள ஒரு டீலிங் போட்டுக்கலான்னு அவன் பெயின் கில்லர் டேப்லெட் மாதிரி ஒன்னு எடுத்து ஹீரோக்கு கொடுக்குறான். அதை அவன் போட்டுக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பெரிய ப்ரொடியூசர் இருப்பான்ல அவன் வீட்டுல ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதை நீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிருங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அதை எடுக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போக அவன் ஆட்டைய போறது அங்க ஒரு கிளி இருக்கும், அது இவனை போட்டு கொடுத்துரு. அதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி ஹீரோ ஓடி வந்துகிட்டு இருக்க அந்த கிளி இவனை துரத்தி கொத்திக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த பழைய ப்ரொடியூசர் ஹீரோவை நல்லா ஏமாதி இருக்கான் போல தெரியும். இவன் இப்படி திருடிட்டு வர சொல்லி யாருக்கும் தெரியாம போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். அந்த கார் எடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆகி போயிட ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த சைடு ஒரு புதர் மாதிரி இடம் இருக்கும், அதுக்குள்ள குதிச்சார். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்ல அவங்க வந்துடுறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கு சொல்லியிருப்பாங்கல்ல அது வந்து இன்னைக்கு தான் முடிவு பண்ண போறாங்க யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி. அதுக்கு முன்னால கடைசியா யாரெல்லாம் இதுக்கு செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு பேச்சு போட்டி மாதிரி மைக்கு முன்னால ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். அதுக்கு தான் இப்ப ஹீரோ போயிட்டு இருக்கான். போற வழியில ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்கிறான். அவன் பெயின் கில்லர் டேப்லெட்னு சொல்லி ஏதோ ஒரு போதை மாத்திரை கொடுத்துருப்பான் போல தெரியுது. இதனால ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான். நம்ம ஆள் மனசுக்குள்ளலாம் என்ன மாதிரியான விஷயங்களா நினைச்சிட்டு இருப்போமோ அது எல்லாமே வெளியே வந்துடும். ஹீரோவோட கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன் பக்கத்துல இவன் வந்து ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்ல நீங்க நடக்கிற இந்த கூத்தெல்லாம் பார்த்து அந்த ஆர்வ கோளர் ஃப்ரெண்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. இந்த டேப்லெட்டோட பவர் தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் ஹீரோ கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்கு
அதுக்கு முன்னாலே இவன் மைக்கில் ஏறி பேச வேண்டிய அந்த சூழ்நிலை வந்துருது. நம்மால பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசி ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் பண்ண வேண்டியது இது கிடையாது. சரியா பேசாம கொஞ்சம் சொதப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. இதனால ஹீரோக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஸ்காலர்ஷிப் ஒன்றும் கிடைக்கல. வேற ஒரு பையனுக்கு கொடுத்துறாங்க. இதை கூட ஹீரோ பெருசா எடுத்துக்கல. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். எதுக்காக? வேற ஒரு பையனை இங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கணுங்கிறதுக்காக. அந்த மொத்த பணத்தையும் அந்த ப்ரொடியூசர் ஆட்டைய போட்டு போயிட்டான். ஹீரோவோட ஸ்டூடெண்ட் அட்வைசர்னு சொல்லி இங்க பேங்க்ல இருக்க அந்த லேடியை கரெக்ட் பண்ணி அவளும் அந்த மொத்த பணத்தையும் கொடுத்துட்டான். இப்போ இவனுக்கு என்ன பண்றனே தெரியல. திரும்பவும் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணா மட்டும்தான் அந்த பையன் இங்க வந்து ஸ்காலர்ஷிப்ல படிக்க முடியும். ஹீரோ பண்ண தப்புனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. கூடவே அந்த பேங்க்ல இருந்த அந்த லேடியும் தேவையில்லாம அந்த ப்ரொடியூசர் கிட்ட வலிஞ்சுக்கிட்டு இருந்ததும் ஒரு காரணம். என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோயின் ஒரு யோசனை சொல்றேன். அவளுக்கு தெரிஞ்ச சில பான் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம ஏதாவது ஒரு மூவி எடுக்கலாம். அந்த பணத்தை வச்சு திரும்பவும் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை இதை போட்டு வச்சு இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம்னு சொல்லி ஹீரோயின் நடிக்க சொல்லி ஒரு ப்ரொடியூசர் ஆஃபர் பண்ணிருப்பான்ல, அவனை பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோ கூட அந்த பொருள் ஆட்டை போட்டு வந்திருப்பான்ல அவன் வீடு. அங்க போகும்போது இந்த மாதிரி நாங்களே ஒரு படம் எடுக்கிறோம், நீங்க ப்ரொடியூசர் மட்டும் பண்ணுங்க, அதுல வர லாபத்துல உங்களுக்கு இவ்வளவு ஷேர் எங்களுக்கு இவ்வளவு ஷேருங்கிற மாதிரி டீலிங் பேசி முடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலையா அந்த படம் ஷூட்டிங்க்கு தேவையான அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்வக்குனர் இருப்பான்ல, அவன் தான் அதை பண்ண போறான். ஆல்ரெடி அவனுக்கு நிறைய படங்கள்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஹீரோயினும் அவளுக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அடுத்ததான் இவங்க ஷூட்டிங் எடுக்க ரெடி ஆகிட்டாங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை முழுக்க அந்த ஸ்கூல்ல தான் எடுக்கணும். அதுதான் இவங்க பிளான். இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த டைரக்டர் ஃப்ரெண்டு மூலியமா கூடவே அங்க இன்னும் 4-5 பசங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு இந்த வீடியோஸ் அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் அங்க இருக்க ஸ்கூல்ல இருக்க ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருது. அவன் அதை தடுக்கலாம்னு நினைக்கிறான். சில பல பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் மீறி அவங்க அந்த வீடியோவை வெற்றிகரமா எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா அது எந்த மாதிரியான வீடியோங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அடுத்த நாள் ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி இந்த பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில விடிஞ்சதுன்னு தான் தெரியுது அவங்க எடுத்து வச்சிருந்த அந்த கேசட்டை காணும்னு சொல்லி. ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். என்னடா பண்றன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது அவனோட வீட்டுக்குள்ள அந்த ஹீரோயினோட பழைய ப்ரொடியூசர் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் அந்த கேசட்டை ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருப்பான் போல. நீ இந்த மாதிரி பொண்ணுகளை வச்சு கேவலமான வீடியோ எடுத்திருக்கன்னு சொல்லி தெரிஞ்சா உங்க வீட்டுல இருக்கிறவங்க உன்னை என்ன மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு இங்கேயும் ஒரு டீலிங்க போடுறான். ஆல்ரெடி அந்த ஸ்காலர்ஷிப் பணத்தை ஆட்டையை போட்டது இல்லாம இப்போ இவங்க எடுத்திருக்க இந்த வீடியோலையும் வரக்கூடிய அமௌண்ட்ல பாதி ஷேர் எனக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட அவன் டீலிங் போயிருக்கு. இது எதுக்குமே ஹீரோ பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்படி நீ பணம் மட்டும் கொடுக்கலன்னு சொன்னா இந்த கேசட்டை இப்பவே உங்க அம்மா அப்பாவுக்கும் கூடவே ஹீரோவோட பிரின்சிபல் கூட இந்த வீட்டுல தான் இருப்பாரு, எல்லாருமே இதை பாத்துருவாங்கிற மாதிரி சொல்றேன். எனக்கு அதை பத்தி எந்த கவலை இல்லை, நீ அவங்களுக்கே போட்டு காமிங்கிற மாதிரி சொல்ல அந்த கேசட்டையும் அவன் போட அதுல ஆக்சுவலா ஹீரோயின் வந்து தப்பான ஒரு படத்தை எடுக்க கிடையாது. அவன் அடல்ட் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் வீடியோ ஒன்று எடுத்திருக்கான். பாதுகாப்பு இல்லாத முறையில ஒரு ஆண் பெண் கூடயோ ஒரு பெண் ஆண் கூடயோ இருந்தா அதனால எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வரும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியம். இன்றைய இளைஞர்களுக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அவன் ஒரு எஜுகேஷன் வீடியோ தான் எடுத்திருக்கான். அந்த வீடியோவும் ஏகப்பட்ட அளவுக்கு சேல்ஸ் ஆகி அவங்க நினைச்சதை விடவும் அதிகமான ப்ராஃபிட் இந்த கேசட் வித்ததுல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனால இந்த ப்ரொடியூசர் கூட பயங்கரமா ஃபேமஸ் ஆகியிருக்கு. ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டுக்கு கூட டைரக்ஷன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை திரும்பவுமே ஹீரோ பேங்க்ல போட்டு அந்த பையனை எங்க படிக்க வைக்கணும்னு நினைச்சானோ அதே ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கிறான். ஹீரோவும் நினைச்ச மாதிரியே அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டான். அந்த பழைய ப்ரொடியூசர் ஒருத்தன் ஹீரோவோட எப்ப பார்த்தா சண்டை போட்டே இருந்திருப்பான்ல, அவனும் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட மாதிரி தெரியுது. இவங்க எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணி அவங்க தனித்தனி டிபார்ட்மெண்ட்ல பிசினஸ் மாதிரி பண்ணி ஒவ்வொருத்தரோட லைஃபையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவன் நினைச்ச அந்த யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டே தன்னோட காதலி கூடயும் டைம் கிடைக்கும் போது ஃப்ரீயா அவ கூடயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட முழு வீடியோவும் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு 100 லைக்கு மேல வந்தா கண்டிப்பா இந்த படத்தை நான் டெலிகிராம்ல போஸ்ட் பண்றேன். இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.